ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி எடுத்தால் கூட ஒரு பேட்சுக்கும் நான் இது வரைக்கும் சோஃபார் ஒரு 25-30 பேட்ச் எடுத்துருக்கேன்னா 30 பேட்ச்லேயும் ஒவ்வொரு பேட்சுக்கும் வித்தியாசம் இருக்கும், இருந்தே தீரும். அது எனக்கு தெரிஞ்சு கான்ஷியஸில் வரும். எனக்கு தெரியாமல் கூட நிறைய கண்டென்ட் எனக்கு தெரியாமல் கூட கொடுப்பேன் நான். அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வந்து படிக்கும்போது ஏன்னா இது வரைக்கும் அடிப்படை ஜோதிடமே தெரியல அப்படின்னா புதுசாக உட்காந்து நம்ம 9 கிரகம் 12 ராசி கட்டோம் நம்ம அப்படியே ஆரம்பிக்க முடியாது இந்த கிளாஸை பொறுத்த மட்டும். இது வந்து ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், பேசிக் படிச்சிருக்கேன். நான் எங்கேயோ யார்கிட்டயோ ஒருத்தர் நான் படிச்சுட்டேன், பேசிக் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது. பஞ்சபக்ஷி வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது கீழே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஏன் இதுக்கு வந்து நிறைய புக் இருக்குங்க, அந்த புக்கில் இருக்கிறத விடவாங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கை தாண்டி எந்த இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக இன்றைக்கி வந்து அஸ்ட்ராலஜிங்கிற சப்ஜெக்டே ரொம்ப ஒரு பிரதான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து இந்த மருத்துவ ஜோதிடம்ங்கிற படிப்பு உண்மையிலே ஆஃப்டர் இந்த கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் உண்மையிலே இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரியான வியாதி இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு டைம் பீரியடில் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும், தாராளமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, வரும். இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசியில் இப்போ இந்த நம்மளோட ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கூட அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பயனுள்ள பல்வேறு தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புதுமையான தகவலை நமக்காக தர்றதுக்காக ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார், நம்மளுடைய சேனலில் நான் வந்து சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு பதிவுமே ரொம்ப வந்து புதுமையான ஒரு பதிவாக தான் சார் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கோயம்புத்தூரில் எடுத்திருந்தோம் சார். அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தது. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து பெங்களூர்லேருந்து வந்தவங்களும் மறுபடியும் இந்த கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க சார். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, முந்தைய கிளாஸில் இருந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கிளாஸில் இல்லை, கூடுதல் தகவல்கள் இருந்துச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம், அதனால் ஒரே சப்ஜெக்டாக இருந்தாலும் நாங்கள் திருப்பி இந்த கிளாஸஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க சார். ஸோ அதை தொடர்ந்து வந்து நம்ம வரக்கூடிய மார்ச் மாதம் 21, 22 தேதிகளில் சென்னையில் கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம் சார். எந்த டாப்பிக்கில் கொடுக்க போகிறோம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் அதில் எதிர்பார்க்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது நம்ம கோயம்புத்தூரில் நடந்த இந்த பஞ்சபட்சி வகுப்பு பெங்களூரில் ஏற்கனவே கிளாஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நவம்பர் மாதம் வந்து நவம்பரில் பெங்களூரில் நம்ம அந்த கிளாஸ் பண்ணியிருந்தோம். அப்போவே வந்து நிறைய பேரால் கலந்துக்க முடியல, கடைசி நிமிஷத்தில் நிறைய பேர் வந்து கலந்துக்க முடியல. அப்போ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இன்னொரு கிளாஸ் கொஞ்சம் கண்டிப்பாக வேணும், இதோட ஒரு நீட்சியாக ஒரு தொடர்ச்சியாக இன்னொரு கிளாஸ் ஒன்று வேணும், பின்னாடியே வேணும்னாங்க. அப்புறம் நம்மளோட ட்ராவல் இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் அப்ராட் இதெல்லாம் போயிட்டு வந்ததுனால சரி ஒரு நேரம் பார்த்து அதுக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரியில் அதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம வச்சுருவோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் அதுக்கான இடம் தேர்ந்தெடுத்து ஒரு பிப்ரவரி 28 இப்போ கடைசி இதில் வந்து பிப்ரவரிலேயே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் பிப்ரவரிலேயே முடிவு பண்ணி பிப்ரவரிலேயே வச்ச கிளாஸ். ஸோ அப்படி இருந்துமே நிறைய பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நிறைய பேரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, பெங்களூர் கிளாஸ் நாங்கள் வந்தோம், இல்லை பெங்களூர் கிளாஸில் இருந்த கண்டென்ட்டை விட இப்போ கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஃபேக்ட் சார். அது வெறும் இந்த கிளாஸுக்கு மட்டும் இல்லை, நான் பொதுவாகவே எந்த கிளாஸ் எடுத்தாலும் ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சப்ஜெக்ட் ஒன்று தான், ஆனால் நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் இல்லை நான் கொடுக்குற அந்த சப்ஜெக்ட் டெப்த்து இது கொஞ்சம் வேரி பண்ணிக்கிட்டே போகும். இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்குதுன்ட்டு உட்காந்துருவோம் நம்ம. கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய மக்கள் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் இவர் எப்படி வந்து மாதத்தில் ஒரு 4 கிளாஸ் கொடுத்துட்றாரு, இவர்கிட்ட தொடர்ந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருக்காங்க, படித்தவங்களே திருப்பி எப்படி படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த 2 கிளாஸ் அட்டன் பண்ண எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து ஓகே, எதுக்கு இவ்வளோ பேர் வந்து தொடர்ந்து சார்கிட்ட படிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கிளாஸில் சொன்ன விஷயங்கள் வேறு, இந்த கிளாஸில் சொன்ன விஷயங்கள் வேறு, ஆனால் ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். கண்டிப்பாக. ஏன்னா அப்படின்னா இதுலேருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தினமும் உட்காந்து படிச்சுட்ருக்கேன்னு அர்த்தம். நான் தினசரி இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன், நிறைய கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது ஏன் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கணும் அப்படின்னா, இது பொதுவாகவே நான் ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி எடுத்தால் கூட ஒரு பேட்சுக்கும் நான் இது வரைக்கும் சோஃபார் ஒரு 25-30 பேட்ச் எடுத்துருக்கேன்னா 30 பேட்ச்லேயும் ஒவ்வொரு பேட்சுக்கும் வித்தியாசம் இருக்கும், இருந்தே தீரும். அது எனக்கு தெரிஞ்சு கான்ஷியஸில் வரும். எனக்கு தெரியாமல் கூட நிறைய கண்டென்ட் எனக்கு தெரியாமல் கூட கொடுப்பேன் நான். எனக்கு தெரியாமல் நான் சொல்கிறது கொடுத்துடணுன்றதே என்னோடய உள் மைண்டில் இருக்கும், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும், கொடுத்துருவேன். ஸோ அப்படியான ஒரு அப்டேஷனாக இல்லை அப்படியான ஒரு ஸ்டஃப் நிறைஞ்சதாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கோயம்புத்தூர் கிளாஸ் கொடுத்தோம். நிறைய பேர் உள்ளபடியே எல்லாருக்கும் வந்து ஒரு
ரொம்ப நல்லா இருந்தது அந்த செஷன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த கிளாஸ் கொடுத்துட்டோம், அடுத்த கிளாஸ் எப்போன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த கிளாஸில் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக இப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சபோது நிறைய பேரோட கோரிக்கையாக இருந்தது. சரி, இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பேட்ச் போட்டு, அதுக்கு ஒரு பேட்ச் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒரு கிளாஸ் போட்டுருவோம். அது ஒரு ரொம்ப பேருக்கும் விருப்பமாக வந்து சென்னை வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ சென்னையில் ஒரு கிளாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு கேட்டாங்க. சரி, சென்னையில் ஒரு கிளாஸ் பண்ணிவிடுவோம். வரக்கூடிய இந்த மார்ச் 21, 22 தேதியில் சனி ஞாயிறு அந்த 2 நாளுமே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக ஒரு கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதில் விருப்பம் இருக்கிறவங்க இதில் ஓரளவு கொஞ்சம் பேசிக் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வந்து படிக்கும்போது ஏன்னா இது வரைக்கும் அடிப்படை ஜோதிடமே தெரியல அப்படின்னா புதுசாக உட்காந்து நம்ம 9 கிரகம் 12 ராசி கட்டம் நம்ம அப்படியே ஆரம்பிக்க முடியாது இந்த கிளாஸை பொறுத்த மட்டும். இது வந்து ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், பேசிக் படிச்சிருக்கேன். நான் எங்கேயோ யார்ட்டையோ ஒருத்தர்கிட்ட நான் படிச்சிட்டேன், பேசிக் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது. இதுவுமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த 2 நாளுமே நமக்கு எந்த இடைவெளியும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு அதிகப்படியான ஸ்டஃப் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக அந்த கிளாஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து பஞ்சபக்ஷி வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது கீழே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஏன் இதுக்கு வந்து நிறைய புக் இருக்குங்க, அந்த புக்கில் இருக்கிறத விடவாங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கை தாண்டி எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அப்படியே சாப்பாடை பிசைஞ்சு ஊட்டி விடுற மாதிரியான ஒரு விஷயம் அவ்வளோ சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம 2 கிளாஸ்லையுமே பார்த்தோம் சார். ஸோ இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னோடனே அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னா அது அந்த கிளாஸ் மூலமாக என்ன பலனை நீங்கள் கிளாஸை விட்டு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது லைஃப் லாங் நீங்கள் கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும் சார். ஸோ இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னோடனே சார் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாரோ இல்லை வந்து இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்ல போகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் சார். ஆக்சுவலாக வந்து இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கிளாஸில் என்ன விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க சார்? இன்றைக்கி இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இன்றைக்கி வந்து அஸ்ட்ராலஜிங்கிற சப்ஜெக்டே ரொம்ப ஒரு பிரதான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம இல்லைன்னு மறுத்தாலும் அது உண்மை. கண்டிப்பாக சார். ஆனால் அதுலேயும் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். குறிப்பிட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை எடுத்து மேலும் அதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு படிக்கிறோம். அப்படின்றப்போ இது வந்து இந்த மருத்துவ ஜோதிடம்ங்கிற படிப்பு உண்மையிலே ஆஃப்டர் இந்த கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் உண்மையிலே இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா நோய் நமக்கெல்லாம் வராதுன்னு நினச்சவங்க எல்லாரையும் வந்து கதவை தட்டி வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. ஆமாம். யாரெல்லாம் ரொம்ப ஒரு இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணலை, நான் ஒரு வாக்கிங் போல், நான் எதையுமே என்னோடய உடம்பை பற்றி நான் எந்த கவனிப்பும் இல்லாமல் தான் நான் அத்தனை நாள் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு இருந்தவங்க அத்தனை பேரோட அடி பாகத்தையும் அதை அசைச்சு பார்த்துட்டு போயிடுச்சு. இது எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நம்ம எல்லோரும் அந்தளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கோங்கிறது தான் உண்மை. இதுக்கு பல காரணம் இருக்கும். இன்றைய லைஃப் ஸ்டைல், நம்மளோட சாப்பாட்டு முறை, நம்மளோட தூக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் உள்ளடங்கியிருக்கு. அந்த கொரோனாங்கிற ஒரு எபிசோடு தான் உண்மையிலே மனுஷனை திருப்பி பின்னோக்கி திரும்பி பார்க்க வச்சது. நம்மளாம் எப்படி வாழ்ந்தோம், நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க. அப்போ இன்றைக்கி நோய்ங்கிறது நமக்கு பக்கத்தில் இருக்குது. அது எப்போ நம்மளை தொடப்போகுதுங்கிறது தான் நமக்கு தெரியல. கரெக்ட். அப்போ நம்ம எந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உலகத்திலே இன்றைக்கி யார் பெரிய பணக்காரங்க அப்படின்னா, யார் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காங்களோ அவங்க தான் உலக பணக்காரங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு 40 வயசுக்கு பிறகு வந்து ஸ்வீட்டை வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட அவங்களால சாப்பிட முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? பெரிய கோடீஸ்வரர்னா அவர் தான் பெரிய கோடீஸ்வரர். உடல் ஆரோக்கியம் எந்திரிச்சா காலையில் எந்திரிச்சதுலேருந்து மருந்து மாத்திரையே இல்லாமல் இருக்கிறவர் தான் பெரிய கோடீஸ்வரர். அப்படியான ஒரு விஷயம் எல்லாருக்கும் வாய்க்குமானா நம்ம அதுக்கு ஒரு தனித்துவமாக அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம உடலை பற்றின ஒரு அக்கறை இருக்கும்போது நிச்சயமாக எல்லாருக்குமே அது வாய்க்கும். சரி, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஒரு ஜோதிட ரீதியாக மருத்துவத்துக்கு நம்ம என்ன உதவி செய்ய போகிறோம். இதில் எப்பவுமே ஒரு நோய் அப்படின்னாலே, ஒரு நோய் வரப்போகுது இல்லை ஒரு நோய் என் உடம்புல இருக்குது அப்படின்னாலே முதல்ல மருத்துவரை தான் போய் பார்க்கணும். அதில் எந்த விதமான மாற்றுங்கிறதும் கிடையாது. எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும், எனக்கு ஒரு நோய் வரப்போகுது இல்லை நோய் வந்துருச்சு, ரெண்டுத்துக்குமே வந்து மருத்துவரை தான் போய் பார்க்கணும். கண்டிப்பாக. அது ஏதோ ஒரு மருத்துவம், நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அலோபதி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கங்க. உங்கள் உடலுக்கு எது ஏற்றுக்குதோ அந்த மருத்துவத்தை எடுத்துக்க போகிறீங்க. அப்போ ஒரு டாக்டரோட அட்வைஸ் அந்த இடத்துல கம்பல்சரி வேணும். அப்படி டாக்டர் வந்து சில அட்வைஸ் தராங்க. இந்த மெடிசன் சாப்பிட்டா இப்படி இருக்கும், உங்கள் நோய் இந்த அளவில் இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்கேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு சொல்கிறதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்ல. ஆமாம். என்ன வந்திருக்கு உடம்புக்குள்ளே, இந்த நோய் என்ன செய்யலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதை பற்றின உங்களுக்கு ஒரு செகண்ட் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஒரு 2ஆம் கட்ட ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவை இல்லையா?
எப்பயுமே நம்ம ஒரு டாக்டர் சொல்கிறத விட ஒரு டாக்டரே என்ன சொல்லுவோம்னா நம்ம செகண்ட் ஒப்பீனியன் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது மருத்துவத்தில். அது எதுக்குன்னா ஒரு சொல்கிற ஒப்பீனியன் இன்னொரு சொல்கிறதும் எப்படி ஒத்து போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு தான். அதே தான் இங்கேயும். அப்படி மருத்துவர் கொடுத்த அந்த ஆலோசனைக்கு நம்ம அதுக்கு கொஞ்சம் வலிமை சேர்க்குற மாதிரி அஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் மருத்துவ ஜோதிடம். அது செல்ஃபாக நமக்கு பார்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, அஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு பதிலாக ஜாக்கிரதையாக இருக்க பழகிடுவோம். அது வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சிட்டாலே பாதி நோயை வந்து நம்ம தடுத்துடலாம்ல சார். இதில் என்னன்னா இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா நமக்கு அதோட என்ன உள்ள எக்ஸாக்டாக உடம்புக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம உடலுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்மளோட ஹாரோஸ்கோப் நிச்சயமாக நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. இதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரியான வியாதி இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு டைம் பீரியடில் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். மறந்தாலும் predict பண்ண முடியும். ஓகே. வரும். இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். 12 ராசி இருக்கு. இந்த 12 ராசியில் இப்போ இந்த நம்மளோட ப்ரோக்ராம் பார்க்குறவங்க கூட அதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நேர்களை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் ஒரு கடக ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக கோல்டு பிடிக்கும். அவங்களுக்கு தான் அதிகமாக சளி தொந்தரவு இருக்கும். லங்ஸ் தொடர்பான தொந்தரவுகள் நிறைய இருக்கும். இந்த தொந்தரவுகள் யாருக்கு அதிகமாக வரும்னா இந்த 2 ராசிக்காரங்களுக்கு இல்லை இந்த 2 லக்னக்காரங்களுக்கு தான் அதிகமாக வரும். அப்படி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு லக்னமும் சில விஷயத்த கையில் பிடிச்சிக்கிட்டு வரும். இந்த உலகத்துக்கு பிறப்பு எடுத்துகிட்டு வரும்போதே அது ஒரு நோயை தூக்கிட்டு வந்திருக்கும். இவங்களுக்கு இப்படி இருக்கா அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள், ஆமாம்பாங்க. அதே மாதிரி ஒரு அஜீரண கோளாறு இல்லை டைஜஷனில் வந்து ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா ஒரு கும்பராசி கும்ப லக்னம், இந்த அஜீரண கோளாறு இல்லாத கும்பராசி கும்ப லக்னம் இது வரைக்கும் உலகத்தில் பிறக்கலை, இனியும் பிறக்க போகிறதும் இல்லை. அப்படின்றப்போ இதெல்லாம் என்னென்னா நம்மளோட ராசியோ நம்மளோட லக்னமோ நம்ம உடம்புல எங்கேயோ ஏதோ ஒரு பார்ட்டில் ஏதோ ஒரு தொந்தரவை தூக்கிட்டு தான் வருது. எங்கேருந்து தூக்கிட்டு வருதுன்னா ஜீன்ஸில் தூக்கிட்டு வருது. ஸோ இதை பற்றின ஒரு ஸ்டடி தான் இந்த மருத்துவ ஜோதிடம். இது நமக்கு கிளியர் கட்டாக புரியும். இதில் பிறந்துட்டோமா அப்போ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு அட்வைஸ் தான் மருத்துவ ஜோதிடம்.